வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மே மாதம் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார். அது ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு ஏதுவாக இருந்தாலும் சரி, மாதம் பயிற்சி பெறக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாய் புதன் போன்ற கிரகமாக இருந்தாலும் எது மாதிரி தாக்கத்தை மே மாதம் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்குறாருங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைகளில் போகாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி செயல்படுகிறது, எது மாதிரி விஷயம் காத்திருக்குது, எது மாதிரி அமைப்புகள் நமக்கு தென்படுகிறதுங்கிறது துல்லியமாக டீட்டெயிலாக விருச்சிக ராசி 2026 மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், விருச்சிக ராசியோட அதிபதியாகிய செவ்வாயே 5ஆம் இடத்துல சனியோடு இருந்து ஏப்ரல் மாதம் முழுக்க பிரச்சனைகளும் சில மன சஞ்சலத்தையும் கொடுத்துட்டு இருந்தார். எப்போ ஏன்னா ராசி அதிபதி எப்போவுமே பார்த்திங்கன்னா சனியோட சேரக்கூடாது. ராசி அதிபதியாகிய செவ்வாய் ஏப்ரல் மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா சனியோட சேர்ந்து மன விரக்திகளும் மன சஞ்சலங்களையும் கொடுத்து கொண்டிருந்த அமைப்பு ஏப்ரல் மாதம் இருந்தது. மே மாதம் வரும்பொழுது அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா மே 2வது வாரம் 3வது வாரத்துக்கு அப்புறம் சனி இருந்து விலகி வலு பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். இங்கே மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறும் பொழுது ராசி அதிபதி ஸ்ட்ராங் ஆகுது. அதனால் தினம் வரும் மைண்டு ஸ்ட்ராங்காகவும் சில கிளாரிட்டி கிடைக்கும். அது மூலமாக பிரச்சனைகளிலிருந்து மீண்டு தெளிவு பெறக்கூடிய அமைப்பு மே மாதம் செகண்ட் வீக் அப்புறம் 3rd and 4th வீக்கில் நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் சுக்கிரன் புதன் 6ல் மறைந்து சில பிரச்சனைகளிலும் சில வம்பு வழக்குகள் கடன் பிரச்சனைகள் பணம் போக்குவரத்தில் சரியில்லாத அமைப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் ராசியை பார்ப்பது அருமை. ஸோ மாணவர்கள் படிக்கிறவங்க கணக்கு வழக்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரும்பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு உச்சம் பெற்று ராசியை பார்க்கும் பொழுது அஷ்டமத்தில் இருக்கிற குரு வெளியில் வரும்பொழுது பாக்கியஸ்தானத்துக்கு வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான சில அடிப்படையான சில மாற்றங்களை, வாழ்க்கை அமைப்புகளை மாற்றங்களும் சில துவக்கங்களையும் பிளாட்ஃபார்மையும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் இருக்குது. அந்த நேரத்தை நல்லா நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்களாகிய நீங்கள். ஸோ மற்றபடி பாருங்கள், சூரியன் 6ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ 7ஆம் இடத்துக்கு வருவது நல்லது. ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு. குருவும் பாருங்கள் ஜூன் மாதம் மாறுறாரு. அதுக்கு வேணுங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மே 2026 ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சிங்காக கடந்த ஒரு 6 மாதமாகவே கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு இழுபறியாக அமைந்து கொண்டிருந்த சில தொழில் முயற்சிகள், படிப்பு விஷயங்கள், வேலை விஷயங்கள், கல்யாண விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள், இது எல்லாமே ஒரு மாதிரியான இழுபறியாக இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வேகமாக நடந்து மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக குரு சுக்கிரன் புதன் இப்போ ராசி அதிபதியாகிய செவ்வாய் எல்லாமே ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்குறார்கள். அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒன்றுமே மனம் சஞ்சலமிலிருந்து வெளியில் ஓரளவுக்கு உற்சாகத்தோடு வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறனால இந்த மே மாதம் ஒரு நல்ல ஒரு துவக்கத்தை கொடுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எல்லா வயதினர் மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கைக்கு தகுந்த அமைப்புகளில் வேலை, தொழில், ஹெல்த் முயற்சிகள், பண விஷயங்கள், வாழ்வாதாரங்கள், அதில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக 2026 மே மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதில் சில விஷயங்கள் நடந்ததுரா சாமிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில புதிய தொடர்புகள் வரும், சில கான்டாக்ட்ஸ் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. காதல் திருமணம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல காதல் கூடுற அமைப்பு, பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் பங்குதாரர்கள் தொழிலில் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு, அதே சமயத்தில் திருமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம்,
எல்லாமே நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் போட்டு அதில் மூலமாக நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, கேட்ட நட்சத்திரமா, அனுஷமா, விசாகமா, இப்போ உங்களுடைய தசாபுக்திகள் என்ன போயிட்டுருக்கு, அந்த தசையெல்லாம் அந்த லக்னத்துக்கு யோகமாக இருக்கா, தசநாதன் புக்திநாதன் வந்து இப்போது ஸ்தானபலமோடு இருக்கா, உங்கள் ஜாதத்தில் திக்பலமோடு இருக்கா, எந்த அமைப்பில் இருக்கார், கோச்சாரத்தில் அவர்லாம் எப்படி இருக்கார், அதெல்லாம் சேர்த்து வைத்து இப்போ நம்ம பேசின பொது பலனையும் துல்லியமான பலனையும் சேர்த்து வைக்கும் பொழுது அருமையான கர்க்யூரேட்டான ப்ரிடிக்ஷன், நமக்கு வேணுங்கிற லைஃப் கிளாரிட்டி, அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 months 6 months எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய 1 year எப்படி இருக்குது, எது மாதிரி லைஃப் கோல்ஸ் நமக்கு அச்சீவ் ஆகிற மாதிரி இருக்குது, டைம்லைன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் எது நடந்தால் நல்லது, எப்படி நடக்கிற மாதிரி இருக்குது, திருமண விஷயங்கள், வேலை மாற்றங்கள், ப்ரொமோஷன், கடன் அடைதல், ஃபினான்ஷியல் க்ளோரி, இது எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் எப்போது நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. எல்லா வயதினருக்கும் அவங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேடுதல் வந்து எந்த நேரத்தில் செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா நேரங்கிற ஒரு டைமென்ஷனில் தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தை குடிக்கக்கூடியவர் தான் தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம். தசைகளுங்கிறது பார்த்திங்கன்னா வருட கணக்கில் போகிறது, புக்திங்கிறது பார்த்திங்கன்னா 8 மாதம் 9 மாதம் 10 மாதம் 1 வருஷம் 1.25 வருஷம் 2 வருஷம், அந்தரம் பார்த்திங்கன்னா 4 மாதம் 3 மாதம் 2 மாதம், சூக்ஷமங்கிறது வாரக்கணக்கில். இது எல்லாம் எப்படி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிறத வைத்து அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து தேவையற்ற முடிவுகளை நாம் அவாய்ட் பண்ணி தவிர்த்து, தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து, ஏன்னா நம்ம ஒரு 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை, நாம் வாழ்கிறது என்னமோ 70-80 வருஷம் தீர்க்காயுசு இருக்கும் பட்சத்தில். அதுலேயுமே பார்த்திங்கன்னா வேலை தொழிலுங்கிறப்போ ஒரு 30-40 வருஷம் தான் நம்ம வந்து கரெக்டாக பண்ண போகிறோம். அதில் தேவையற்ற தவறுகள், தவறான திசையில் போகக்கூடிய முயற்சிகள், இதெல்லாம் நம்ம தவிர்க்கும் பொழுது நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, என்ன கிரகங்கள் நமக்கு யோகமாக இருக்குது, எந்த நேரத்தில் எந்த மாதிரி விஷயங்கள் போனால் நமக்கு சீக்கிரமாக நடக்கும், குறைந்த எஃபோர்ட்டில் நல்ல லாபங்கள் வரும், அது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாமல், ரெஸ்ட்லெஸ் ஆகாமல், பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயத்தை செய்து சாதித்து வாழ்க்கையில் நம்மளுடைய குறிக்கோள்களை அடைந்து கரெக்டான சாய்ஸஸ் எடுத்து தவறான சாய்ஸில் போய் வாழ்க்கையை முடக்கி கொள்ளாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான தெய்வாம்சம் பொருந்திய இந்த சாஸ்திரத்தை அருளியிருக்காங்க நம்ம ஞானிகள். அதை வந்து தவறான முறையில் பரிகாரங்கள் அது மாதிரிலாம் போகாமல் ஒரு கிரகம் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், எது மாதிரி கர்மாவை கொடுக்குது, எந்த நேரத்தில் எது செஞ்சால் நல்லது அப்படிங்கிறத நம்ம பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்ததுங்கிறதையும் வைத்து பார்த்து செக் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் எப்படி இருக்கிறது பார்த்து அப்புறம் அதை வச்சு ஃப்யூச்சர் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் எடுக்கிற முடிவுகளை சரியான முடிவாக எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா வந்து குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள், குரு வந்து சமசப்தம் போகிறவங்க உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்கும்போது வருமான ஸ்தானத்தை அதிகரிச்சிருப்பாரு. ஸோ உங்களுடைய 2க்கும் 5க்கும் ஒரு குரு வந்து இப்போ உங்களுக்கு 8ல் இருக்கார். அப்போ வந்து என்னன்னா சில தீரா கடன் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும். ரொட்டேஷன் மூலிமா பணம் கொடுத்துருந்தாலும் வந்திருக்காம இருந்திருக்கும். கோர்ட்டு கேஸு பிரச்சனை ஏறி இருப்பீங்க. இந்த கடந்த 2.5 வருஷ காலத்தில் நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸாவது எடுத்துக்கோங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து இப்போ விடுபட்டு வந்து அடுத்த லெவல் ஆஃப் இதுக்கு நீங்கள் போகிறீங்க. ஏன்னா வந்து 12ஆம் இடம் அப்படின்னு சொல்ல போது தேவையில்லாத ஒரு விரயங்கள், சம்மந்தமே இல்லாத ஒரு டிராவல் மூலியமாக விரயங்கள் இதெல்லாமே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அர்த்தாஷ்டம சனி விலகி
இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஒரு நல்ல திருப்பு முனையான ஒரு வருடம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ குரு மாறும்போது உங்களுக்கு ஒரு இன்பம் தான். ஏன்னா என்னென்னலாம் நீங்கள் இழந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு நிறைய பேர் புகழ்ச்சி, உங்களுக்கு வேலைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. நிறைய பேர் வந்து வேலையில் வந்து அடுத்த லெவல் ஆஃப் போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த மேனேஜ்மெண்ட் வந்து தடையாக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களே மாறி உங்களுக்கு புதுசாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய வேலையில நல்ல புகழ் கிடைக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள்ல புகழ் கிடைக்க போகுது. நிறைய பேர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்து நமக்கெல்லாம் என்ன நடந்திருக்கு, இவ்வளோ பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சந்திச்சாச்சு, இதுக்கு மேலே நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. விருச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அந்த 2.5 வருஷத்துல வந்து உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு டிவோர்ஸ், நிறைய பேருக்கு பிரச்சனை, கணவன் மனைக்குள்ள பெரிய பிரச்சனை, கண்டிப்பாக பிரிஞ்சு அதோட அனுபவங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல முடியாத ஒரு வருத்தத்தை தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்து ஒரு நல்ல ஒரு வெளிச்சம், அதாவது அடுத்த வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்ல வரல, ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுது. ஏன்னா முதல்ல வந்து நமக்கு கசப்பான அனுபவங்கள்லேருந்து வெளியே வரணும் இல்லையா, அந்த வெளி வருதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் வந்து இப்போ நடக்க போகுது. அப்போ நீங்கள் நடக்கும்போது என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்துங்க. எதுலெல்லாம் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுமோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நகையாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், இதெல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், நிறைய ட்ராவல், ஸோ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், நிறைய பேர் லவ்லேயே பிரிஞ்சிருப்பீங்க, இப்போ அவங்களெல்லாம் சேர போகிறீங்க. உங்களுடைய அருமை தெரிஞ்சு அவங்க திரும்ப வருவாங்க. யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாருமே வந்து உங்ககிட்ட திரும்ப வந்து மன்னிப்பு கேட்பாங்க. நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன். ஸோ குழந்தைகள்லாம் படிப்புலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. விருச்சிக ராசி குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அவங்க எல்லாமே நல்லா படிக்க போகிறீங்க. ஏன்னா நல்ல ஒரு தெளிவு இது எல்லாமே. ஏன்னா குரு வந்து லக்னத்தை பார்க்க போகிறார். அப்போ வந்து நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷன், நல்ல ஒரு டைவர்ட், பிரச்சனை எல்லாம் இருக்கும், அந்த டைவர்ஷன் வந்து உங்களை நல்ல வழியில் கொண்டுட்டு போகுது. ஸோ நிறைய ஆன்மீக டூர் போகிறீங்க, நிறைய பேருக்கு நல்லது பண்ண போகிறீங்க, ஹெல்ப் பண்ண போகிறீங்க. உங்களோட கரியர் வந்து வேறு லெவல் போகுது, பிஸ்னஸ் அடுத்த லெவல் போகுது. இதுக்கு மேலே என்ன பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் பார்த்தாச்சு. எனக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எதை மூவ் பண்ணணும் உங்களுக்கு தெரியுங்கிறத அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போவீங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது. டிவோர்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க, அதில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து சேர்ந்து வாழலாம் அப்படின்னு அந்த கவுன்சிலிங் மூலிமா ஒரு அற்புதம், இல்லை நீங்களே வந்து அதை வந்து சரி பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி வந்து இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய திருப்பு முனைகள், எவ்வளோ பிரச்சனை அவமானம் வந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஸோ இதெல்லாமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இந்த மே மந்த் உங்களுக்கு வந்து ஒரு ஜூனுக்கு உண்டான எல்லா விஷயமும் மேலே ஸ்டார்ட் ஆகிடும். உங்கள் பிளானிங்காக இருக்கட்டும், என்னென்ன விஷயங்கள் நடக்கிறீங்களோ அதுக்கு உண்டான எல்லா விஷயமும் அதிர்ஷ்டம் எல்லாமே நடக்க போகுது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மே மந்த் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மந்த்து தான். மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்களில் வந்து நமக்கு ஃபேவராக செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள், இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே.
திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை இந்த மாதம் துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா, மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை. அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கார். உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும். இத்தனை நாளாக வருமானமே இல்லாமல் இருந்தது, இப்போ வருமானம் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கு லாட்ரி டிக்கெட் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் வர வேண்டும். அதை தடுக்கிறது யாருன்னு கேட்டால் சனி பகவான் தான். அந்த சனி பகவானை மாற்றக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு வர ஜூன் மாதம் வருது. ஏன்னா குரு 9ஆம் இடத்துக்கு போயிட்டு சனி பகவானை பார்க்க போகிறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு ஏற்படும். அது ஜூன் மாதம் வரணும்னா மே 11க்கு மேலே நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கவலைப்பட வேண்டாம். ராசிநாதன் சனியின் பார்வையில் இருக்கார். ராசிநாதன் சனி பார்வையில் இருந்தாலும் சனியின் பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய கௌரவத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். வார்த்தையை கொடுத்துட்டு சங்கடப்படுவீங்க, இல்லாட்டி இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சங்கடப்படுத்துவீங்க. ஸோ அதனால் நீங்கள் எதை சொல்கிறதுக்கு முன்னாடியும் யோசித்து பேசுவது நல்லது. குடும்ப தலைவிகள் கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் இந்த 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. ஏன்னா மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க, தனியார் நிறுவனத்தில் வேலை பண்ணுறேன், இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா மாத பிற்பகுதியில் இந்த பார்ட்னர்ஷிப் இல்லாட்டி கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட பிடிவாத குணத்தோடு செயல்படுறதுனால உங்களுக்கு அவங்களுக்கும் ஈகோ கிளாஷ் வரும். நான் தான் மேலதிகாரி, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ மேலதிகாரியாக இருக்கலாம், உனக்கு அங்கே உக்காத்த வச்சு நாங்கள்லாம் தான் சேர்ந்து உன்னை ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் என்ன அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்னா, உங்கள் மேலதிகாரிகள் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. கீழே இருக்கிறவனோட சொல் பேச்சு கேளு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஈதிவாதிகள், இந்த மிருதங்கத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற மாதிரி, மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற மாதிரி உங்களுக்கு 2 பக்கத்தில் இருந்தும் டார்ச்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மாத பிற்பகுதிங்கிறது உங்களுக்கு ஒரு சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அலுவல் ரீதியாக பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள்
தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் மே மாதம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுல உங்களுக்கு வந்து எதுவுமே சாதகமாக இருக்காது. நீங்கள் கேட்குற கோர்ஸ் கிடைக்காது, நீங்கள் காலேஜில் சீட்டு கிடைக்காது, நீங்கள் வெக்ஸ்டாக வீட்டில் உட்காந்துருப்பீங்க. மே 1ஆம் தேதி, மே 11 தாண்டினாலே உங்களுக்கு நல்லது. ஜூன் 1ஆம் தேதி அது அப்படியே டோட்டலாக மாறும். இது வந்து எப்போ தெரியும்னா மே 11லேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதை தரும். உடன்பிறப்புகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு அதீத லாபத்தை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய ரெக்கமெண்டேஷனில் சிபாரிசில் புதிய இடத்துல சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, வேலையில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் போயிருக்கிற ரெக்கமெண்டேஷன் வந்து உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து ஒரு பொறுமலை ஏற்படுத்தும். இவன் பாரு எப்பேற்பட்ட ஆள்கிட்டலாம் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கான், இவன் இங்கே வந்து உட்காந்துருக்கானே, இவனை எப்படியாவது இவனை துரத்தணும்னு. ஆனால் அவங்களால உங்களை துரத்த முடியாது. நீங்கள் பொறுமையாக இருக்கணும், வாயை விடக்கூடாது. நீங்கள் பேசினீங்கன்னா பிரச்சனை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் அடங்குவதற்கான சூழ்நிலை இருக்குது, விலகுவதற்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு குரு போக போகிறாரு. அதனால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் மட்டும் இல்லை, உங்கள் வியாபார விஷயத்திலும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான நேரம். வியாபாரத்தில் லாபம் இல்லாமல் இருக்கீங்க, பதவி இல்லாமல் இருக்கீங்க, உத்தியோகத்தில் இதெல்லாம் தேடி வரக்கூடிய நேரம். மே 11 தாண்டி எடுத்துனா நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கிறதுக்கான நேரம் வருது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா டெய்லி காத்தால வாக்கிங் போகிறீங்களா, கையில் கொஞ்சம் ஒரு பிஸ்கெட் வச்சுக்கோங்க, போகிற வழியில் நாய்களுக்கு போட்டுட்டு போங்க. அதாவது உயிரினத்துக்கு உதவி பண்ணணும். பைரவர் வழிபாடு, பைரவாஷ்டகம் முடிஞ்சால் படிங்க டெய்லி. இந்த பைரவாஷ்டம் படிக்கிறதுனால தைரியம் வரும், எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படும். தனுசு ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடிய நண்பர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்தவன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க. யாரோ ஒருத்தர் 3வது மனுஷன் பேச்சை கேட்டு செயல்படுறீங்க. இதனால் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், யார் பேச்சை கேட்கணும் யார் பேச்சை கேட்கக்கூடாதுன்னே தெரியல. அதுதான் உங்களுக்கு சிக்கலே. கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும், அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள், இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் வந்து உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து இந்த மாதம் வந்து துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சேர்ந்து சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாய், சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய்
புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வந்து வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது வந்து மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கும்பராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருக்கிற சனி செவ்வாய் குடும்பத்தில் ஒன்றா உறவுகள் வகையில் இழப்புகளை ஏற்படுத்தி இருப்பார், இல்லாட்டி புதிய உறவுகளை ஏற்படுத்தி இருப்பார். ஆனால் எல்லார்கிட்டையும் பகை உணர்வு. நீங்கள் வாய் எந்த இடத்துல பேசணும்னு இருக்குது. ஆக்சுவலாக உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச மாட்டீங்க, ஆனால் எங்கே பேசணுமோ அங்கே பேச மாட்டீங்க. எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசி சங்கடத்தை சந்திப்பீங்க. குடும்பத்தில் பகை உணர்வு ஏற்படும். கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்க, பையன், பொண்ணு, பேரன், பேத்தி, இப்படி எல்லாருக்கிட்டையும் சண்டை. எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இதில் பத்தாததுக்கு ஆரோக்கியமும் உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. உடம்புல அசௌகரியம் ஏற்படுறதுக்கு, குறிப்பாக அந்த நெஞ்சு பகுதியில் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் 50 வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகளையும் பார்த்து கொள்வது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற குரு நன்மைகளை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அந்த ஹார்ட் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறார் ஓரளவுக்கு. ஆனால் குரு பயிற்சி ஆகிட்டார்னா 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பார்வை வருது. சனிக்கு பார்வை கிடைக்கிறதுனால பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இது எல்லாம் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே. ஆனால் மே 11லேருந்தே தெரிய ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு சம்பந்தமாக அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும் மே 11க்கு அப்புறம். ஏன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையின் விஷயத்தில் சற்று சங்கடங்கள் ஏற்படும். தந்தையுடன் மன வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் உங்கள் பேச்சுக்கு அவங்க கட்டுப்படுவாங்க. ஆனால் அதுக்காக வந்து ஓவராக டாமினேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நடக்காது. உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். லாபம் வர்றதுனால அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் தொழில் அபிவிருத்தி ஏற்படும். வியாபார விஸ்தீரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ புதிய நண்பர்களின் கடனுதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதுசாக யாராவது வந்து நான் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறேன், தாராளமாக நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஆனால் அவங்கக்கிட்டேயே நீங்கள் குதர்க்கம் பேசினீங்கன்னா அவங்க வந்து விலகிச் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மே 15லேருந்து ஜூன் 15 வரைக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மே 25 முதல் மே 27 வரைக்கும் இருக்கிறதுனால அந்த நாட்களில் மாத பிற்பகுதியில் 2ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கார். அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து கம்மியாக இருந்தால் நல்லது. சந்திராஷ்டமத்தில் ரொம்ப கவனமாக பேசணும். சந்திராஷ்டமத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஏற்கனவே பேச மாட்டீங்க, இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த இடத்துல பேசணுங்கிறதா இருக்குது. நீங்கள் பேசுகிறது எப்படி இருக்குன்னா திடீர்னு ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தி விட்டுரும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் இருக்காது. நீங்கள் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் வியாபாரம் பண்ணுறேன், நான் வந்து இந்த பொட்டிக் வச்சுருக்கேன், இந்த ஆன்லைனில் வந்து வாட்ஸ்அப் மூலமாக இல்லை வந்து ஆன்லைன் மூலமாக வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் விற்கிறேன், சுடிதார்ஸ் விற்கிறேன், இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெருசாக லாபம் இல்லை.
குடும்பத்துலேயும் அதிருப்தி, உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ உங்கள் பேரில் ஒரு அதிருப்தி இருக்கும். வேண்டாத வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், நான் கொடுக்குறத வச்சு குடும்பம் நான் சமாளிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் அதிருப்திக்கான சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் வரக்கூடிய குரு பயிற்சி அந்த குடும்ப அதிருப்தியை குறைத்து ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஆனால் கடன் ஜாஸ்தி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறையூரில் இருக்கக்கூடிய வெக்காளியம்மன், அப்படி இல்லை அப்படின்னா திருப்புல்லானியில் இருக்கக்கூடிய ஆதி ஜெகநாத பெருமாள், இந்த 2 தெய்வங்கள் 2 கோயிலில் ஏதாவது ஒன்று கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணி அந்த கோயிலில் போயிட்டு அந்த கோயிலுக்கு பணம் அனுப்பி உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனையை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ பண்ணிட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளும் அனாவசிய கெட்ட பெயர்களும் விலகி செல்லும். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும், அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா வந்து குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். கும்பராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் ஓகே. ஸோ இப்போ இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து வேலைக்குரிய விஷயங்களை வந்து கொஞ்சம் அவதிப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வேலை இருந்தாலுமே ஒரு கரெக்டான எனக்கு ஒரு வேலை வேணும், இது என்னோட வேலை கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், சடன் இந்த உலக ரீதியான ஒரு சேஞ்சஸ் மூலிமா நீங்களும் அதற்கான ஒரு தாக்கத்தில் எல்லாருமே அதை வந்து அனுபவிச்சாலுமே இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது வரவுகள் இருந்தாலும் செலவுகள் வந்து வரவை தாண்டி போயிட்டு இருக்கும். இப்போ நிறைய பேர்த்துக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க சம்பளம் ஜாஸ்தியாக வேணும்னு கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஆள் பற்றாக்குறையில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஸோ இப்போ பிஸ்னஸில் இருந்திருக்கீங்க அப்படின்னா வந்து இப்போ குரு கொஞ்சம் ஃபேவராக இருந்தாலுமே அடுத்தது இப்போ குரு வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. இப்போ நான் சொன்ன மாதிரியே லாஸ்ட்டு நம்ம மகரத்துக்கு சொல்ல இப்போ 6லேருந்து என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குமோ அதெல்லாமே இப்போ கும்பத்துக்கு நடக்க போகுது. அப்போ குரு 6ல் போகலாமான்னு கேட்டால் பாவிகள் மறையிறது நல்லதாக இருந்தாலும் 6க்கான வேலைகள் நடக்கும். ஸோ நீங்கள் புதுசாக வந்து ஏதாவது ரொட்டேஷனுக்கு பணம் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 9, 11 அண்ட் உங்களுடைய லக்னத்தை பார்த்துட்டு இருந்த அந்த குரு இப்போ அடுத்ததாக ஜூனுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 அண்ட் 12 அண்ட் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தொழில் மூலியமாக கடன் வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை வரும், ஜாக்கிரதை. உங்களை தேடி கடன் வரும். அப்போ தேவையில்லாமல் அந்த தொழிலுக்காக வாங்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் மாற்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அடுத்ததாக வந்து குடும்பத்துக்கு வந்து பார்ப்போம். குடும்பத்துக்காக வந்து செலவுகள், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இது நடக்கும். அதெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. பொதுவாக எல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 12ஆம் இடம் தேவையில்லாத ஒரு விரைய செலவுகள், சுப விரைய செலவுகள் எல்லாமே வந்து கொடுக்கும். சுப விரயம் பிரச்சனை கிடையாது. தேவையில்லாத விரயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தூக்கம் நிம்மதியை கெடுக்கும். ஸோ இதுதான் இதுக்கான ஒரு விஷயங்கள். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சனி பகவான் இப்போ வந்து 2ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அதற்கான ஒரு தடை தாமதங்கள் இருந்தாலும் குரு பார்க்கும்போது அந்த தடையை மீறி அந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ சனி குரு பார்வை, ஸோ இதெல்லாமே வந்து நல்லது நடக்கும். கொஞ்சம் தாமதித்தாலும் நடக்கும். ஆனால் விடாமுயற்சி விஸ்வரூபர் வெற்றி. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது சனி பகவானோட பார்வை உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். நீங்கள் செய்த வினைகள் படியே இந்த 7 நாட்டு சனியோட விஷயங்கள் நடக்கும்.
அப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாத சனியில் இருக்கிற நீங்கள் காலை பத்திரமா பார்த்துக்கோங்க, பாதத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வயதானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் உண்மையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வேலை அப்படிங்கும்போது ஜூன் மாதத்துக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதை கரெக்டான வேலையை பார்த்து சூஸ் பண்ணிட்டு போங்க. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்துல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்களில் வந்து நமக்கு ஃபேவராக செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மே 2026 கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக மே 2026 இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஆண்டு கிரகமாகிய குரு 5ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ஜூன் மாதம் தான் குரு பயிற்சி வருகிறது. மை மாதத்தில் எந்த பயிற்சியும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சனியும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ராசிக்குள்ள ராகு இருக்கிறார், 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். ஸோ இதுதான் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் கும்பராசி பொறுத்த வரைக்கும். மாத கிரகம் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ராசி அதிபதியாகிய சனியை பாதிக்கிற அளவுக்கு முதல் 2 வாரம் இருக்கிறார். 3rd and 4th வீக்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துக்கு போய் ராசி அதிபதியோட தாக்கத்திலிருந்து விலகிறார். சனியும் செவ்வாயும் சேருவது நல்லதில்லை. அது வந்து ஒரு ஏப்ரல் மாதம் கடைசியிலிருந்தே மே 2 வாரங்களும் சனியோட பாதிப்பு இருக்கு. ஸோ அதனால போக போக மே மாதம் போக போக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சுக்கிரன் 4ஆம் இடத்திலிருந்து வீடு, வண்டி, வாகனம், தாயார் அது போன்ற விஷயத்துல நல்ல ஒரு பலனை கொடுக்குது. வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள், வாழ்வை மேம்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி புதனும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டில் கணிசமான டைம் மே மாதம் இருக்கிறதுனால மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, புத்திசாலித்தனமாக சில முடிவுகளை எடுத்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கணக்கு வழக்கில் எல்லாம் வந்து நல்லா வரக்கூடிய அமைப்பு, அக்கௌண்டன்சி, ஆடிட்டர் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க. அதே மாதிரி ராஜயோகாதிபதி சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறத வந்து ஒரு 2-3 வாரம் தான் இருக்கும். அந்த டைமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மே 2nd and 3rd and 4th வீக் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். சூரியன் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு மாறார். அதுவும் வந்து இடம், வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. ஸோ எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நன்றாக வந்து ராசிக்குள்ள ராகு 7ல் கேது இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு குடும்பத்துக்குள்ள அப்பப்போ வரும். பங்குதாரர்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள், நண்பர்களுக்குள்ள முதல் இருந்த மாதிரி ஒரு அன்னோனியம் இல்லாமல் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட், கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்பு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதி சுக்கிரன் அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால, அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் ராசி அதிபதியோட தாக்கத்திலிருந்து விலகி வர்றதுனால மே மாதம் போக போக ஒரு நல்ல பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் 7ஆம் வீடுங்கிற மனைவி ஸ்தானாதிபதி, கணவர் ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துக்கு வந்து சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதும் நல்லது தான். ஸோ ஓரளவுக்கு கிரக நிலைகள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் ராசி அதிபதி வந்து ராகுவோட தாக்கத்தில் இருக்காருங்கிறது மறந்துடக்கூடாது. திடீர்னு நம்ம சில முடிவுகள் எடுத்து மாட்டிக்கொள்வோம். கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், மூச்சு பயிற்சி பிராணாயாமா பண்ணணும். அது மாதிரி அமைப்புலாம் நீங்கள் ரெகுலராக
பண்ணிட்டு இருக்கும் பொழுது எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாக்கங்கள் திடீர்னு தேவையில்லாத ஒரு முடிவுகளை எடுத்து மாட்டிக்கொள்ளாமல் பொறுமையாக எந்த ஒரு விஷயமும் தீர ஆராய்ந்து நல்ல ஒரு அமைப்புகளாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ராசிதிபதி ராகுவோல இருக்கிறதுனால திடீர் கோவப்படுவது, திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறதுலேருந்து நீங்கள் விலகி நான் சொன்ன அந்த மெடிடேஷன் பிராணாயாமம்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா மனசு சாந்தமாக திடீர் அந்த ஓவராக எக்ஸைட் ஆகிறது, ஓவராக கோவப்படுறது அல்லது ஓவராக பயப்படுறதுங்கிற மாதிரி விஷயம் இல்லாமல் பொறுமையும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்புகள்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஏப்ரல் மாதம் தான் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பாக தான் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா வயதினருக்கும் கொஞ்சம் கொடுக்குது. மாணவர்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, இப்போ கொஞ்சம் நல்லா படிக்கிறாப்புல, நல்லா புரிஞ்சு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுற அமைப்புகள். அதே சமயத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். இது எல்லாமே கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ப்ரொவைடட் உங்கள் தசாபுக்திகள் அதை காட்டக்கூடிய அமைப்புகளில் போய் கொண்டிருந்ததுன்னா, அதை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பில் போயிட்டு இருந்ததுன்னா இந்த கோச்சாரம் நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் சஞ்சாரமே ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் முறையில் நாம் போட்டு அதில் எது மாற உங்களுடைய லக்னம் இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ஸ்தானபலமா திக்பலமா எப்படி இருக்கு, நீங்க கும்பராசியில சதய நட்சத்திரமா, அவிட்டமா, புரட்டாதியா, எது மாதிரி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாற நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய கர்மவினை என்ன, எது மாதிரி விஷயங்கள் அடுத்த வரக்கூடிய 6 மாதத்துக்கு தென்படுகிறது, எந்த நேரத்தில் எது நடக்கும், லாங் டேர்ம் எப்படி காட்டுது, பாஸ்ட் எப்படி போச்சு, இப்போ ப்ரெசண்ட்ல என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு என்ன ஆதிபத்தியம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கணித்த அந்த பலன்களுக்கு அலைன் பண்ணுற மாதிரி சில அமைப்புகளை, வாழ்க்கை திட்டங்களை, வாழ்க்கை செயல்பாடுகளை நீங்கள் அமைத்து கொண்டேனால் தேவையற்ற பணவிரைவு, தேவையற்ற சமய விரைகள்லாம் அமைப்பு பண்ணி எந்த விஷயங்கள் எந்த நேரத்தில் செய்வது நல்லது, வேலை மாறுவது எப்போது, வேலை மாற்றம் தேவையா, எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், தொழில் எப்போ ஆரம்பிக்கலாம், தொழில் அபிவிருத்தி எப்போ பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ பண்ணலாம், வீடு எப்போ கட்டலாம், கல்யாணம் எப்போ நடக்கக்கூடிய அமைப்பு என் பொண்ணுக்கு இருக்கு, எப்போ குழந்தை பேர் எதிர்பார்க்கலாம், இந்த புத்திரகாரகன் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் எப்போ வருது, எப்போ கலத்திரகாரகன் என்று சொல்லப்படுகிற இல்லற வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வருகிறது, எப்போ நல்லாவே கடனை அடைத்து பணம் கடலை அடைக்கக்கூடிய அமைப்புகள் எப்போ தெரியுதுங்கிறதெல்லாம் எப்படி ஒரு கூகுள் மேப் ஒருத்தருக்கு போகிற ரூட்டை காமிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ட்ரிப்பை பிளான் பண்ணி வாழ்க்கையில அந்த ட்ரிப்பை சக்சஸ்ஃபுல்லாக அவர் முடிக்க வைக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி எது மாதிரி ஒரு பிளானிங்ல இருக்கும், எது மாதிரி அமைப்புகள், டைம்லைன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் நம்ம அடிக்க வாசிக்கணும், எந்த நேரத்தில் வேகமாக போகணும், எந்த முடிவுகளை எப்போ எடுப்பது நல்லது, நம்மளுடைய யோகமான கிரகங்கள் என்ன, அந்த கிரகத்தின் காரத்துவம் என்ன, அந்த கிரகம் எது மாதிரி தொழிலை கொடுப்பார், எது மாதிரி படிப்பை கொடுப்பார், எது மாதிரி லைன்ல நம்ம போனோம்னா நல்லது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுமா அல்லது கன்சல்டிங் முறையில் பண்ணலாமா, வியாபாரமா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டா, அல்லது உள்நாட்டில் மேனுஃபேக்சரிங் மாதிரி பண்ணுறதா, அல்லது வேலைங்கிற எது மாதிரி துறை, ஐடி துறை நல்லா வருதா, அதே சமயத்தில் வேற மாதிரி ஒரு டொமைன், மெடிக்கல், ரியல் எஸ்டேட், அது மாதிரி விஷயங்கள் நமக்கு ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்ட்ல எப்படி நடந்தது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை நடந்ததா, இப்போ ப்ரெசண்ட் என்ன போயிட்டு இருக்கு, அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் எது மாதிரி விஷயமா காட்டுதுங்கிறத நல்ல விதமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை திட்டங்களையும் நம்ம செயல்பாடுகளையும் நம்மளுடைய முயற்சிகளையும் நம்மளுடைய காலங்களையும் அந்தந்த காலத்தில் அது செய்யணும்பாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது தேவையற்ற தோல்விகள், தேவையற்ற விரயங்கள், சமய விரயங்கள், பொருள் விரயங்கள் எல்லாம் போயிட்டு, ஏன்னா நம்ம ஒரு 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை, நம்ம மிஞ்சி போனால் ஒரு 75-80 வயசு வாழும் பொழுது 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய தொழில் வேலையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த 30 வருஷம் நம்ம இம்பார்ட்டன்ட், 30 to 60. ஸோ அது மாதிரி ஏஜில்
நாம் என்னவார தசா வருது, எந்த டைமில் நாம் பயங்கரமான முயற்சிகள் செய்யலாம், எந்த டைமில் வந்து நம்ம இதே இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய கர்ம வினையை குறிக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகம் திருக்கணித பஞ்சாங்கம் மூலமாக போட்டு நம்ம பலனை பார்க்கும் பொழுது இந்த பொது பலனை காட்டிலும் இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்துல நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு தான் மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா வந்து குரு மாற போறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகே, என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, நீங்க போட்ட பிளான் படி உங்களுடைய கடன் வந்து அடைக்கிறதுக்கு உண்டான எல்லா வழிவகுப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஏன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்தை பார்த்துருப்பாரு. ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கும்போது கடன் நெருக்கடி கொடுத்து, ஏன்னா எந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நெருக்கடியா இருந்திருக்கும் அந்த நெருக்கடியை கரெக்டா கொடுத்து, ஏன்னா மற்ற கிரகங்களோட இம்பாக்டுமே இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். அப்போ அந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய கடன்கள், உங்களுடைய நோய்கள் இதெல்லாமே கொஞ்சம் அதிகரிச்சு இப்போ அது சார்ட் அவுட் ஆகிறதுக்கான இந்த டைம் வந்து மே மந்த். ஓகே, இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பணம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்காக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு பணம் ரெடியாகி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வெளிநாடு தொடர்பான பிஸ்னஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஒரு ஒர்க்குக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, பேங்கிங், ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து மே மாதம் வந்து எல்லா தடையும் நீங்கி அதற்குண்டான வழியை காட்டப்போகுது அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணலாமா, மே மந்தில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ரைட் சாய்ஸ். திருமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் இதெல்லாமே வந்து உங்கள் வீட்டில் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஃபேவரேட்டான ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா குரு உங்களுக்கு 100% நல்லது மட்டுமே பண்ணுறதுக்காகத்தான் வருகிறார். இவ்வளோ வருஷம் பாடுபட்டாச்சு, எல்லா பிரச்சனையும் வந்தாச்சு, டிவோர்ஸ் ஆயாச்சு, பிரச்சனை வந்தாச்சு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை இருந்திருக்கும். சும்மாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவோர்ஸ் வாங்கின மாதிரி ஒரே வீட்டுக்குள்ளே வந்து மூஞ்சி பார்க்காம இருந்திருப்பீங்க. இது எல்லாமே கண்டிப்பாக இருந்திருக்கும். குழந்தைகளை விட்டு பிரியக்கூடிய அந்த தருணம் எல்லாமே இந்த கடந்த 5 வருஷத்துல நீங்கள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே வந்து இப்போ சரியாகக்கூடியது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, சே நம்ம வந்து கொஞ்சம் பிரியாமல் பேசியிருந்தா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்து நம்ம வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா சனியின் பார்வை 3ஆம் பார்வை உங்களுக்கு இருக்கும்போது அதோட இம்பாக்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாரு. கொஞ்சம் ஸ்லோனஸ் மந்தம் இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தில் வந்து அதை சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. உங்களுடைய ஒர்க்கில் அண்ட் அப்ராட் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு அப்கிரேடேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுக்கள், விருதுகள், ஸோ மேனேஜ்மெண்ட் சைட்ஸ்லேருந்து உங்களுக்கு வரப்போகுது. இந்த பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் சொல்ல போனால் இந்த மீடியா இண்டஸ்ட்ரி, ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் உங்களுடைய லக்னத்திலே இருக்கார் இப்போ. ஸோ அதனால் வந்து சூப்பராக இருக்க போது. அடுத்தது வந்து குருவோட சேர போகிறாரு. ஸோ நல்ல ஒரு வழிகாட்டுதல் படி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாமே நடக்க போகுது. சில பல மனசுக்கும் மைண்டுக்கும் கொஞ்சம் போராட்டம் இருக்கும். கொஞ்சம் நிதானித்து முடிவு பண்ணுங்க. அது மட்டும்தான் மைனஸே தவிர மற்றபடி எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குது. கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணி ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய ஒர்க்காக இருக்கட்டும் அண்ட் டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், டாக்குமெண்ட்ஸ் தொலைந்து போயிருந்தா கிடைக்க போகுது. ஏன்னா வந்து அதுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கான மனிதர்கள் உங்களுக்கு வரப்போகிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மே மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை.
ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்துல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்ல நிறைய பேத்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்ல வந்து நமக்கு ஃபேவராக செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க, பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள் நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் வந்து உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து இந்த மாதம் வந்து துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சேர்ந்து சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வந்து வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது வந்து மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அது வேலையும் கிடைக்கும். தந்தை விஷயத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான நேரம். ஏன்னா சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். பித்ருக்காரகன் பித்ருஸ்தானத்துக்கு வராரு, சனியால் பார்க்கப்படுகிறார். இந்த பித்ருக்காரகன் பித்ருஸ்தானத்துக்கு வர்றதுங்கிறது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது.
அதனால் சனியால் பார்க்கப்படுறது அதில் கொஞ்சம் சங்கடத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் கோபத்தில் இருக்கீங்க. யார் மேலே கோபம்னு உங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. ஆனால் எல்லார்கிட்டையும் சண்டை. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பலருக்கு உறவுகளோ நண்பர்களோ ரெக்கமெண்டேஷனில் வேலை வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு எதிர்பார்த்துருப்பீங்க, அது வேலை வரும் 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 வரும், இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும், இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு உட்காந்துருப்பீங்க. ஆனால் அங்கேருந்து ஒன்றும் கன்ஃபர்மேஷன் வரல. ஆனால் அடுத்த இடத்துல ரெக்கமெண்டேஷனோட வேலை காத்துட்டுருக்குன்னா அந்த இடத்துல போய் அப்ளை பண்ணுங்கள், சேர்ந்துக்கோங்க. ஆனால் இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிடிவாதத்தில் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு அந்த இடத்துல தான் வேலைக்கு சேருவேன்ட்டு. அப்படி கிடையாது. எங்கே முதல்ல வேலை கிடைக்குதோ அங்கே சேர்ந்துக்கோங்க. ரெக்கமெண்டேஷன்லேருந்து வேலை கிடைச்சதுன்னா நல்லது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களின் உதவி அவசியமான ஒன்று. ஆனால் அவங்கக்கிட்ட தான் நீங்கள் சண்டை போடுறீங்க. அதே சமயம் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் மே 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை. கன்னிராசிக்கு சந்திராஷ்டமங்கிறனால சந்திராஷ்டமத்தன்னைக்கு அந்த 14லேருந்து 16ங்கிறது வந்து சந்திரன் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நாட்கள். அன்றைக்கி அமாவாசையும் கூட 16ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தம்பி தங்கைகளால் உதவிகள் கிடைத்தாலும் அவங்கள நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீங்க. அந்த தப்பை பண்ணிடாதீங்க. நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க ஏமாற்றுவாங்க. யாரை நம்பாமல் உதாசீனப்படுத்துகிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும். இளம் வயது தம்பதிகள் கல்யாணம் ஆகிடுது சார், ஒரு 1.5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, எங்கள் மாமியார் வந்து பிடுங்கிட்டே இருக்காங்க, எங்கள் அம்மாவுமே கேட்குறாங்க, என்னடி இது விசேஷம் இல்லையான்னு கேட்குறாங்க அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கணுமே தவிர அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது உங்கள் கையில் கிடையாது. இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி வம்ச விருத்தி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். ஏன்னா இந்த சூரியன் சனி பார்வையில் வரும்பொழுது பித்ரு தோஷம் ஏற்படுகின்றது. அந்த சமயத்தில் இந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஜூன் மாதம் பிறந்து ஜூன் 15 தேதிக்கு மேலே தான் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவரை பொறுமை காப்பது அவசியம். அதே சமயம் உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்க முயற்சியில் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லது. அவங்க சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அவங்கக்கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்கள் முதல் 4 நாள் 10 நாளில் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது சண்டை போடணும். அவன் எவனாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு படத்தில் சொல்ல, எவனாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வெட்டுவேன், எவனாக இருந்தாலும் வெட்டுவேங்கிற மாதிரி, எவனாக இருந்தாலும் நான் கத்துவேன், எவனாக இருந்தாலும் நான் சண்டை போடுவேன் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய நட்புகள் ரீதியான முயற்சிகளில் அந்த நட்புகளையும் நம்பாதீங்க. யார் கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு சார் அப்படின்னா கூட அவங்க பேர்லேயும் ஒரு சந்தேக கண் வைப்பது நல்லது. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு துரோகம் செய்வதற்கு தயங்க மாட்டாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும். ஆனால் சூரியன் 9ஆம் இடத்துக்கு போகும்பொழுது விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிர்ப்புகள் வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு மாத முற்பகுதியில் எப்படியோ ஓரளவுக்கு பணம் வந்துடும். மாத பிற்பகுதியில் 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கும் பொழுது ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஆனால் குரு பார்வை ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே பயிற்சி ஆகும்பொழுது, குரு பார்வை விலகும்போது பணப்பற்றாக்குறை நீங்கள் மே 15லேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் வீட்டில் வந்து சில தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். மருதமலை முருகையா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், மருதமலை மாமணியே முருகையான்ட்டு. அந்த பாட்டை முடிஞ்சால் கேளுங்க. முடிஞ்சால் மருதமலைக்கு போயிட்டு வாங்க. முருகனின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். முருகனின் அருளால் உங்களுக்கு துரோகிகளையும் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும், அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு.
இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.